ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேசிய கீதத்தை அவமதித்ததாக ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சார். சரி, இந்த தடவை முன்கூட்டியே அறிவிச்சிருந்தார், இந்த மாதிரி நான் வந்தேன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும், திருப்பி முடியும் போது தேசிய கீதம் பாடணும்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு தான் அவர் சட்டசபைக்கு வந்தார். ஆனால் சட்டசபையில் என்ன நடந்தது? தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே சட்டசபையை ஆரம்பித்தாங்க, கவர்னர் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது மேலும் மேலும் இவங்க திமுக பண்ணிகிட்டே இருக்காங்களே. ஆரம்பித்தாங்க, வெளிநடப்பு செஞ்சார் அப்படி இல்லை. ஆரம்பித்து தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்து அப்புறமா தான் வெளிநடப்பு செய்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 51A என்று சொல்லக்கூடிய அந்த பேராவில் அடிப்படை உரிமைகள் அந்த இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேசிய கீதம், தேசிய கொடி, அரசியலமைப்பு சாசனம், இந்த மூன்றையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1971 நம்முடைய அரசு இயற்றிய ஒரு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தேசிய கீதம் பாடப்படும் போது அதற்கான இடையூறு செய்கிறவங்க அல்லது அதை மறுக்கிறவங்க, அதற்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் என்று 1971 சட்டம் இருக்குது. இந்த 2 சட்டங்களையும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் 1971 இயற்றப்பட்ட சட்டத்தையும் ஒருங்கிணைத்து 2ஐயும் மேற்கோளாக கொண்டு 2016 2018 மத்திய அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்கின்ற சட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டது என்று சொன்னால், ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது என்று சொன்னால் அது சட்டம்தான். மத்திய அரசு வெளியிட்டால் அதுக்கு பேர் சட்டம். அப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது, அறிவித்திருக்கிறது. அது என்ன சட்டம் என்று சொன்னால், ஜனாதிபதியோ ஆளுநரோ, இப்போ ஆளுநர் அதாவது அதனுடைய 6வது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆளுநரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறது. ஆளுநர்கள் மாநில சட்டப்பேரவைகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது துவக்கத்திலே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், முடிவிலும் தேசிய கீதம், இறுதியாக நிறைவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த 6வது சரத்தில் இருக்குது. 2018 வருடம் மத்திய அரசு வெளியிட்ட சுற்றறிக்கையில் இருக்குது. சுற்றறிக்கைன்னா அது சட்டம்தான். அரசு உள்துறை அமைச்சகம் வெளியிடக்கூடிய அறிக்கை அது சட்டம்தான். அந்த சட்டத்தில் இருக்குது. அதன்படி தான் நம்முடைய ஆளுநர், தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக சட்டசபையில் முன்னாடி பாடும். அப்போது அதுக்கு முன்னாடி பாடப்படலையான்னு கேட்டால், 1970 தான் தமிழ்தாய் வாழ்த்து அறிமுகம் செய்யப்பட்டது. அது தமிழ்தாய் வாழ்த்தை அந்த பாடலை எடுத்து அதில் சில வரிகளை மட்டும் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாட்டில் சில வரிகளை மட்டும் எடுத்து கருணாநிதி அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ட்டு அறிமுகம் செஞ்சார் 1970. அது அரசு விழாக்களில் பாடப்பட்டது, தமிழக அரசு விழாக்களில் பாடது, சட்டசபையில் பாடப்படலை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ 1991 அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் முன்னாடி தேசிய கீதம் பாடுவாங்க, பின்னாடியும் தேசிய கீதம் தான் பாடுவாங்க. அப்படி தான் இருந்தது. அப்போது ஜெயலலிதா அவர்கள் 91 அவங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்தையும் சட்டப்பேரவையில் பாடணும் அப்படின்னுக்கிட்டே முன்னாடி பாடின தேசிய கீதத்துக்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்தையும் இறுதியில் தேசிய கீதமுங்கிற ஒரு முறையை அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்களா பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. இப்போ அரசு சட்டம் இருக்குது, ஆனால் ஒரு இயல்பான ஒரு பழக்க வழக்கத்தின் பேர் பழக்கங்கள் மாறிடும். இப்போது நாம் செவ்வாய்க்கிழமை தூரம் கூடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்படியே நாளடைவில் செவ்வாய்க்கிழமை கூடுறதில்ல, இப்போதாங்க வியாழக்கிழமை கூடுறது அப்படின்னு அது மாறிடுது இல்லையா? அதே மாதிரி ஒரு இயல்பாக மாறிடுது, வேணும்னு செய்கிறதில்ல. அவங்க தமிழக அரசில் அதுக்காக எந்த குறிப்பானையும் பிறப்பிக்கப்படவில்லை. அதுவாக அப்படி தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு
கடைசியில் முடியும் போது மட்டும் தேசிய கீதம் பாடிக்கலாங்கிறது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பழக்கம் வந்துடுச்சு. அதுவும் வந்துடுச்சு. இதை மாதிரி பல மாநிலங்கள்லேயும் இப்படி பழக்கங்கள் மாறி மாறி வந்துடுச்சு. அதனால தான் மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, 2016 ஒரு நடைமுறையை ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வகுத்தது. அப்போது 2018 வகுத்த வழிகாட்டு நெறிமுறையின்படி எப்போவுமே ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எது கடைசோ எது லேட்டஸ்ட்டோ அதுதான் செயல்பாட்டில் இருக்கும். அப்போ 2018 6வது பத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, ஆளுநர் சட்டசபையில் ஆளுநர்கள் எல்லா மாநிலங்கள்லையும் சட்டசபையில் கலந்து கொள்ளும்போது துவக்கத்தில் தேசிய கீதம், அதனுடைய நிறைவின் போதும் தேசிய கீதம் அப்படிங்கிறது 2018 அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அந்த சர்க்குலரில் இருக்குது. அதை தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இப்போ இவர் சபாநாயகர் கவர்னர் மாளிகையில் போய் ஆளுநரை அப்பாவை போய் சந்தித்தார். சந்தித்து என்ன 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் சந்தித்து எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு ஆலோசனை பெறுவதற்காக போனார். அவர் அப்படி ஆலோசனை பெறுவதற்காக போனப்போ அவர் சொன்னார், போன முறை ஏற்கனவே அந்த 2018 சட்டப்படி முன்னாடியே தேசிய கீதம் பாடணும், முடியும் போதும் பாடணும்னு சொன்னேன். நீங்கள் போன வருஷம் பண்ணலை, அதுக்காக நான் வெளிநடப்பு செஞ்சிட்டேன். இந்த வருஷமும் அப்படி பண்ணாதுங்க. ஏன்னா ஆளுநருங்கிற பொறுப்புக்கு கொடுக்குற மரியாதையை அந்த அரசுக்கு சாசன சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் சட்டசபையில். அப்படி கொடுக்கலன்னா இப்போது நம்ம எல்லாருமே குற்றவாளிகளாக மாறிடுவோம். அப்படி தேச விரோத செயலில் ஈடுபடக்கூடாது. அதனால் நீங்கள் தேசிய கீதம் முன்னாடியும் பாடணும் பின்னாடியும் பாடணும். அப்படின்னா அது ஆளுநர் சொன்னுடைய பொருள்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிட்டு தேசிய கீதம் பாடிக்கிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு மீண்டும் தேசிய கீதம் பாடிக்கிட்டு முடிச்சிடலாம். நிகழ்ச்சிங்கிறது ஆளுநருடைய உரை தான். ஆளுநருடைய உரை நடக்கும்போது வேற ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்தக்கூடாது. ஒரே நிகழ்ச்சி தான், ஆளுநருடைய உரை தான். ஆளுநருடைய உரை முடிஞ்சு மீண்டும் தேசிய கீதம் பாடிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடணும். அப்படிங்கிறத இது பற்றி ஆலோசனை பெறுறதுக்காக தான் சபாநாயகர் கவர்னரை பார்க்க போனார். அப்போது கவர்னர் சபாநாயகர்கிட்ட அந்த ஆலோசனையை சொல்லி இங்கே வந்தார். 6ஆம் தேதி தான் வருடத்தில் முதல் கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அது அரசினுடைய கொள்கைகளை இவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை தான் அவர் படிப்பார், அரசினுடைய கொள்கையை படிப்பார். அது ரொம்ப பொய்யா, ரொம்ப உண்மைக்கு ஒத்து வராததா, ரொம்ப தவறானதா, ரொம்ப தேச துரோகமாக தேச விரோதமாக இருந்தால் ஆளுநர் படிக்க மாட்டார். அதனால தான் ஆளுநர் தான் படிக்கணும்னு சொல்கிறது. இப்போ அந்த உரையை ஆளுநர் படிக்கணும்னு ஏன் சட்டத்தில் சொல்லியிருக்கு? ஆளுநர் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உரை இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான. அதனால தான் ஆளுநரை படிக்க சொல்கிறாங்க. ஆளுநர் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லைன்னா ஆளுநர் ஒன்று கிளார்க்கு கிடையாது. இவங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு அப்படி அவர் படிக்க மாட்டார். அது பொய்யா இருந்தால் அவர் படிக்க மாட்டார். அதனால தான் ஆளுநர் படிக்கணுங்கிறாங்க. அப்படி ஆளுநர் படித்து முடித்த பிறகு மீண்டும் ஒரு தேசிய கீதம் பாடணும். முதல்ல ஒரு தேசிய கீதம் 2018 சட்டம் அதான் சொல்லுது அப்படிங்கிற விளக்கி சொல்லிட்டார். இங்கே 6ஆம் தேதி நடந்தது. தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்தி எழும்பி நின்னார். தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநரும் சேர்ந்தே பாடினார். எல்லாரும் பாடினாங்க. அடுத்தது தேசிய கீதம் பாடலை. உடனே ஆளுநர் சபாநாயகர்கிட்ட சொன்னார், தேசிய கீதத்தை ஒலிக்க செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பக்கத்தில் தான் 2 பேரும் இருக்காங்க. முதலமைச்சரும் கிட்ட தானே இருக்காரு. அப்போ நின்றுட்டு தானே இருக்காங்க. முதலமைச்சரையும் பார்த்து சொன்னார், தேசிய கீதம் ஒலிக்க செய்யுங்க அப்படின்ட்டு. 2 பேருமே முடியாதுன்னு மறுத்தாங்க. அப்படி மறுத்துட்டாங்க. அதனால் ஆளுநர் இப்படி தேசிய கீதம் அவமரியாதை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது நாமளும் அந்த குற்றத்தை செஞ்ச மாதிரி ஆகிடும், ஆளுநரும் செஞ்ச மாதிரி ஆகிடும்னுட்டு கருதி வேதனையோட வெளிநடப்பு பண்ணார். இதுதான் நடந்த விஷயம். அப்போது இவங்க திமுககாரங்க எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா, திமுககாரங்களுக்கு பல பிரச்சனை. இப்போது திருடே மாட்டிக்கிறான், 10 பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க. 10 பேர் கையில் மாட்டிக்கிட்டான் திருடை. அப்போ திருடை என்ன பண்ணுவான், திருன்னு முழிப்பான்.
என்ன பண்ணி தப்பிக்கலாம், இங்கே இருந்து எப்படி ஓடி போகலாம், எப்படி சமாளிக்கலாம், நமக்கு கிடைக்க போகும் தண்டனை கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு திருடன் யோசிப்பான். அந்த மாதிரி ஒரு யோசனையில் தான் இப்போ திமுக இருக்குது. ஏன்னா பாலியல் புகார், ஊழல் குற்றச்சாட்டு, பயங்கரவாதிக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இப்படி ரொம்ப கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இந்த திமுக அரசு மேலே இருக்குது. அதனால திமுககாரங்க எப்படி தப்பிக்கலாம், எப்படி மக்களை திசை திருப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போது நம்ம இந்த தேசிய கீதத்தை இப்போ பாடாமல் இருந்தால் அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, அதனால் தேசிய கீதத்தை பாட வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். இந்த கனடா பிரதமர் மாதிரி இங்கே தேசிய கீதத்தை பாடலைன்னா இவங்களுக்கு வேறு எங்கேயாவது இருந்த அனுமதிக்கு வெகுமதி கிடைக்கலாம், ஏதாவது பரிசு கிடைக்கலாம், எங்கேயாவது இவங்க பேசியிருக்கலாம். பேசி நாங்கள் இப்படி பண்ணுறோம் இந்தியாவுக்கு எதிராக எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பேசியிருக்கலாம். இப்படி ஏதாவது இருக்கலாம். மொத்தத்தில் தேசிய கீதத்தை அவமரியாதை செய்யக்கூடிய பாடாத இந்த திமுக இந்த மாநில நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்துநோய் மாதிரி, இதை வெட்டி தள்ளிடணும். இது ஒரு தேச விரோத அரசு சொல்லலாமா? இதை ஆப்ரேஷன் பண்ணணும். ஆமாம், இது ஒரு தேச விரோதம், ஆன்டி நேஷனல், இது கிரிமினல் பல குற்றச்சாட்டுகள் திமுக மேலே இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது வெளிநாட்டில் இருந்து யாராவது ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காகவோ எதுக்காக செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ணது பெரிய தப்பு. இவர்களை தூக்கி எறிய வேண்டியது தான் தமிழக மக்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.